யாராச்சும் என்கிட்ட வந்து 1,00,000 சம்பாதிக்கிறது கஷ்டமா, 1,00,00,000 சம்பாதிக்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டா 1,00,000 சம்பாதிக்கிறதா கஷ்டம்னு சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் 1,00,000 சம்பாதிக்கிறப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, நம்மளே தான் முழு வேலையை போடணும், இது என்ன ஏதுனே தெரியாது, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் 1,00,000 தான் கஷ்டமா இருக்கும். ஏன்னா மொத்த உழைப்பே அந்த 1,00,000 ரூபாயில போடணும். அதுக்கப்புறம் 10,00,000 போடுறதுக்கு நம்மளோட திறமைகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணும், ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி எஃபோர்ட் அதிகமா போடணும். 10 lakhs போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த 10 lakhல இருந்து 1 crore போறதுக்கு இந்த எஃபோர்ட் ஒர்க் அதையே போட்டீங்கன்னா அங்க போவாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டம்ஸை செட் பண்ணணும். ஏன்னா பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிஸ்டம். ஸோ நான் எப்போ சிஸ்டம்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்பதான் என்னோட மணி வந்து க்ரோ ஆகும். பட் உண்மை என்னன்னா அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை கொண்டு போய் நிறைய பணத்தை சேர்த்து வச்சிரும். ஸோ நான் ரொம்ப சிம்பிளா ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. 1,00,000 சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். பட் இந்த கஷ்டத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஈஸியா பணத்தை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்பயுமே பணத்தை டபுள் பண்றதுதான் கேம். என்னோட வயசுல நான் சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரத்துல அந்த பணத்தை என்னால டபுள் பண்ண முடியும்ன்றதான் அந்த இடத்துல பாயிண்டா இருக்கும். ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1,00,000 சம்பாதிச்சிட்டீங்க, அடுத்து 10,00,000 உங்க திறமை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அங்க உட்காந்து ஆட்டோமேட்டிக்கா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களால க்ரோ ஆக முடியும். தோணுச்சு சொல்லிட்டேன். பை.